இந்த பரதநாட்டியம் பேக்ஸ் கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிற பேக் வந்து இது பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கும் இது என்னத்துக்குரிய பேக்குன்னு சொல்லிட்டு சலங்கை பேக் இது. ஸோ இந்த பேக்குமே நிறைய பேர் கேட்குறீங்க 3 லைன் வச்ச சலங்கை வைக்கலாமா, 5 லைன் வச்ச பெரிய சலங்கையெல்லாம் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. இதோட சைஸ் பாருங்கள், இதோ இவ்வளவுத்துக்கு இதோட அகலம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போகிறோம்னு சொல்லி சொன்னால் கையில் ஃபோன், பர்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அதனால் ஃபோன், பர்ஸ், பென் ட்ரைவ் அதுகள் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இந்த சலங்கை பேக்லேயே நீங்கள் அது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுக்கொள்ளலாம். பாருங்க, நான் காட்டுறேன். இதுக்கு ஒரு ஹேண்டிலும் தந்திருக்காங்க, பிளாக் கலரில் ஒரு ஹேண்டிலும் இருக்குது. இது 3 லைன் சலங்கை கொண்டு வைக்கிறேன். பாருங்கள், இந்த சலங்கை வச்சுட்டுமே இதுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் 5 லைன் சலங்கையும் இதுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். இதோட சேர்த்து நீங்கள் ஃபோன் வச்சுக்கொள்ளலாம், சின்ன ஒரு நோட் புக் அதுவும் வச்சுக்கொள்ளலாம், வேறு ஏதாச்சும் வச்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையானது. இதோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பென் ட்ரைவோடு சேர்த்து என்ன வேணாலும் இதுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். வச்சுட்டு இது வந்து ஃப்ரீ சைஸ் தான். நீங்கள் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம், சின்ன பிள்ளைங்களும் யூஸ் பண்ணலாம். சின்னவங்களுக்கும் இது ரொம்ப லாங்காக இருக்காது, அளவாக தான் இருக்கும். அப்படி சின்னவங்களுக்கு லாங்காக இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதில் குறைச்சி கூட விடலாம். இதை கொஞ்சம் குறைச்சா சின்னவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன், அப்படி தேவை வரையில்லை. சின்ன பிள்ளைகளும் யூஸ் பண்ணுறாங்க, இப்படியே தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஜூட் என்ற ஒரு ஜூட் மெட்டீரியல் பேக் தான் இது. இந்த ஸ்டோரில் நிறைய சேல் ஆகிறது இந்த சலங்கை பேக் தான். இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் பார்த்த உடனேயுமே. இப்போ எனக்குமே இது பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் இதை எடுத்து இந்த மாதிரிக்கு என்னோடய ஸ்டோரில் போட்டிருந்தேன்னா பார்த்தோன்னே சின்னாக்களுக்கும் சரி பெரியாக்களுக்கும் சரி பிடிக்கும். இப்போ நாங்கள் சலங்கை ப்ரோக்ராமுக்கு போகும்போது கண்டிப்பாக சலங்கை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அதுக்கான ஒரு ப்ராப்பராக நாங்கள் எங்கே வைக்கிறதுனா கையில் தான் எடுத்துகிட்டு போவோம். நான் இவ்வளோ காலம் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது அப்படி தான் கையில் சலங்கை எடுத்துகிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா ஒரு பேக் வந்து அதுக்கான ஒரு பேக்காக இருக்காது, சும்மா ஏதாச்சும் ஒரு பேக்கில் சலங்கையை தூக்கி போட்டுட்டு போவோம். அல்லது நம்ம கொண்டு போகிற ஹேண்ட் பேக்கில் சலங்கையை போடுவோம். அந்த டைம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் சலங்கை. ஸோ இது வந்து வெளியே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கும் சலங்கையை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரியே பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பேக் பிடிச்சிருக்குது, நிறைய சேல் ஆகுது இந்த பேக்.